ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு பொரியல் மாதிரி தான். இங்கே பாருங்கள், அதுக்கு நீளமாக கட் பண்ணிடுங்க பீன்ஸு. இது வந்து பஜ்ஜி மிளகா நீட்டாக இப்படி கட் பண்ணிவிடுங்க. முள்ளங்கி நீட்டாக கட் பண்ணிவிடுங்க. கேரட்டு நீட்டாக கட் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கடாயில் எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் சூடாகட்டும். போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். பீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும், அதனால் பீன்ஸ் போட்டுக்கலாம். அப்படியே கேரட்டு போட்டுக்கலாம், முள்ளங்கியும் போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் தான் பஜ்ஜி மிளகா போடணும். இது வேகட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் வெந்துடுச்சு நல்லா. இப்போ நம்ம பஜ்ஜி மிளகா போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், டூ மினிட்ஸ் மூடி விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக சோயா சாஸ் விட்டுருங்க. இந்த சில்லி ஃப்ளவர் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக. இதில் மெயின் இது நம்ம நல்ல மிளகு தான் போடணும், அதனால் கொஞ்சமாக தான் போட்டு இது நல்ல மிளகு போட்டுக்கலாம். கொஞ்சம் தூக்கலாக போட்டுடுங்க, அதுதான் டேஸ்ட்டு கிடைக்கும். இது இந்த மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும், டேஸ்ட் இருக்குமா, டேஸ்ட் இருக்காது அந்த மாதிரி நினைப்பீங்க. கண்டிப்பாக கிடையாது, நல்ல டேஸ்ட் இருக்கும். அப்படியே மூடி விட்டுக்கலாம். அப்படியே இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மிளகு வந்து நல்லா வேகணும். நல்லா இந்த மாதிரி பார்த்தீங்களா, எல்லாமே நல்லா எல்லா காய்களும் நல்லா கொலைய வேகணும். இது நல்லா வெந்தால் தான் இந்த மசாலையும் எல்லாம் பிடிக்கும். இந்த சோயா சாஸ் எதுக்கு விடுறேன்னா, அது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த சைனா ஃபுட்டு, மற்றபடி வெளிநாட்டு ஃபுட்டுகள் எல்லாம் பாருங்கள், அவங்க போடுறது வெறும் சிம்பிள் ரெசிபி இந்த இதாக தான் இருக்கும். கேட்கும்போது தனி ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.